அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. பெண்கள் விஷயத்தில் ஊனமுற்றவர்கள் பற்றிய தவறான எண்ணங்கள் பலருக்கு இருப்பது எனக்கு தெரிய வந்திருக்கிறது. என்னை பற்றியும் அந்த எண்ணங்கள் எவருக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களை பார்த்து பரிதாபப்படுபவர்கள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை வரும். அந்த மரியாதைப்படியே நாங்கள் நடப்போம். அப்படி நடந்தால்தான் நாங்கள் ஊனமுற்றோராக இருப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறோம். எங்கள் ஊனம் எப்பொழுதுமே எங்களுக்கு அட்வான்டேஜே இருக்காது. அப்படி அட்வான்டேஜ்னு நீங்கள் நினச்சா அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் எங்களுக்கு சோறு போட்டவங்களுக்கு நன்றியோடு தான் பார்க்க தெரியும். கூடமாக பார்க்க தெரியாது. அப்படி பார்த்தா நாங்கள் பிறந்த பிறவிக்கே அர்த்தம் இல்லை. நாங்கள் தெய்வத்தினுடைய அருளால் தான் இப்படி படைக்கப்பட்டிருக்கோம். தெய்வத்தின் குழந்தைகள்னு என்னை பார்த்து சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னை பார்த்து நெகட்டிவாக நினச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் என்னை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியாது. அண்ட் மோரோவர் என்ன மாதிரி ஊனமுற்றோருக்கு இதெல்லாம் சாபம் தான். ஆனால் இதை நாங்கள் வரமாக மாற்றி நல்லபடியாக வாழ்வோம். இதை எல்லாருமே எங்களை தப்பாக நினைக்கிறதே வேலையை வச்சுக்காதுங்க. அது நல்லா இருக்காது, நல்லா இருக்காது. எங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம், கால் ஊனமாக இருக்கலாம், என்ன வேணாலும் ஊனமாக இருக்கலாம். ஆனால் மனசில் நன்றி உணர்ச்சி நிறைய இருக்குது. அதனால் எல்லோருக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். ஊனமுற்றவர்களை தவறாக நினைக்கிறத விடுங்க. விட்டால் தான் நல்லாயிருக்கும். விட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் சந்ததி நல்லாயிருக்கும். ஊனமுற்றோருக்கு உதவிகள் செய்யுங்கள். அப்போது தான் உங்கள் சந்ததிக்கு நல்லது. நாங்கள் கடவுளால் உங்களிடம் அனுப்பப்படுகிறோம். ஒரு வகையில் பார்த்தால் உங்களை நம்பித்தான் நாங்கள் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கையில் உங்களால் முடிந்ததை எங்களுக்கு தாருங்கள். உங்களால் முடிந்த அன்பையும் அரவணைப்பையும் எங்களுக்கு தந்தால் தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். நான் பெரிய ஆள் கிடையாது. எத்தனையோ ஊனமுற்றோருக்கு உதவிகள் செய்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏமாத்து வேலையில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய எண்ணம். எப்போவுமே ஜெயிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் எங்களுக்கு ஏற்கனவே பரிசை வச்சுட்டாரு. வெற்றி பெறுவோமா இல்லையாங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது. அண்ட் மோரோவர் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. வேலையும் நல்லபடியாக போகுது, படிப்பு நல்லபடியாக போச்சு. எல்லாமே எனக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நான் நல்லவன். நாங்கள் ஊனமுற்றவர்கள் எல்லாருமே நல்லவங்க தான். எங்கள் குறைபாடுகளை வச்சு தயவு செஞ்சு எடை போடாதீங்க. உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அந்த அளவுக்கு கடை தெரியுமா?